விடுதலை புலிகளுக்கு எதிராக சலே வழங்கிய உளவு தகவல், அமைக்கப்பட்ட தனிக்குழு தொடர்பில் பொன்சேகா தகவல். நாட்டின் வானிலை குறித்து வெளியிடப்பட்டுள்ள எச்சரிக்கை. இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் குழப்ப முயலும் ராஜபக்ச தரப்பு. ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இயலாவிட்டால் பதவியை விட்டு விலக வேண்டும், ஜனாதிபதி அனுர, எதிர்க்கட்சி சவால். இன அழிப்பு குறித்து அருத்தந்தை ஜீவந்த பீரிஸ் கூறிய கருத்துக்கு மன்னார் பிரஜைகள் ஆதரவு. மீண்டும் களமிறங்கும் ரணில், சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். மண்டைதீவு படுகொலையின் 40 ஆண்டுகள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 31 உறவினர்கள் படுகொலை. யாழில் நெதர்லாந்து தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் குழு ஆய்வு. நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய திருவிழா தொடர்பான முன்னாயுத்த கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக உளவு தகவல்களை வழங்க சுரேசாலை குழு ஒன்றை நியமித்திருந்ததாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசு புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசாலை விவகாரம் தற்போது சூடு பிடித்துள்ள நிலையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை முறியடிக்கும் நடவடிக்கைகளுக்காக சுரேசாலை வழங்கிய உளவு தகவல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. அந்த உளவு தகவல்களை வழங்குவதற்காக காலாட்படை மற்றும் பீரங்கிப்படை ஜெனரல் ஒருவரின் கீழ் ஒரு தனிக்குழுவை அவர் நியமித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நான் எந்த காரணமுமின்றி 8 மாதங்கள் கடற்படை தலைமையகத்தில் ஒரு சிறிய சிறையில் வைக்கப்பட்டிருந்தேன். அப்போது கோட்டபய ராஜபக்சவின் ஆலோசகராக இருந்த சுரேசாலைவிடம் திரும்புவதற்கான நேரம் இது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சஹ்ரான்களுக்கு சலே பணம் கொடுத்ததாகவும் அவர்களுக்குள் நெருங்கிய உறவு இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிஐடியில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் எலிகள் இருப்பதாகவும் தனது வீட்டில் 3 எலிப்பொறிகள் இருப்பதாக சரத் பொன்சேகா தெரிவித்தார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று பரவலான மழையுடன் கூடிய வானிலை, பலத்த காற்று மற்றும் சில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுக, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் மறுகட்டத்தை எட்டிய நேரத்திலே அதனை குழப்புகின்ற ஏற்பாடுகளை இப்போது எதிர்க்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள், ராஜபக்சர்கள், விமல் வீரவன்ச, உதய கமன்பில போன்றவர்கள் இன்று அதனை ஒடுக்குவதற்காகவும் அந்த விசாரணைகளை குழப்பும் விதமான செயற்பாடுகளை இப்போது அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார். தெரியும், இந்த நாட்டிலே போதை கலாச்சாரம் என்பது உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அதனை தடுப்பதற்காக அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து விதமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்ற அதே வேளையிலே பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை மீட்டெடுப்பதற்காக அவர்களுக்கான புனர்வாழ்வு வழங்குவதற்கான விடயங்களிலேயும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். ஆகவே நாங்கள் மதத்தின் தலைவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடயம், இந்த பாதிக்கப்பட்ட இந்த உங்களுக்கு தெரியும், இந்த போதை மோசமான இந்த போதை பாதிப்பிலிருந்து இளைஞர் யுவதிகளை மீட்டெடுப்பதற்காக இந்த மதஸ்தானங்களின் ஊடாக, உங்களது ஒத்துழைப்பின் ஊடாக அவர்களை மீட்டெடுப்பதற்கான விளிமியங்களை உருவாக்கி அவர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் அவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இன்று கொழும்பு
பேசப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே அன்று பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் அந்த தாக்குதலிலேயோடு சம்பந்தப்பட்ட தரப்பினர்களை இனங்காண்பதற்காக விசாரணைகள் முன்னெடுத்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே அந்த விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை எட்டுகின்ற இந்த நேரத்திலே அதனை குழப்புகின்ற செயற்பாடுகளை இப்போது எதிர்க்கட்சி சார்ந்த அரசியல்வாதிகள், விசேடமாக ராஜபக்ச அரசியல்வாதி, அதை போன்று ராஜபக்சக்கள், விமல் வீரவன்ச, உதயன் கம்பமில போன்றவர்கள் இன்று அதனை ஒடுக்குவதற்காகவும் அந்த விசாரணைகளை குழப்பும் விதமான செயற்பாடுகளை இப்போது அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என பலவிதமாக கோரிக்கை முன்வைத்தவர்கள், இந்த ஆட்சியாளர்கள் விசாரணைகளை முன்வைக்க மாட்டார்கள், விசாரணை செய்ய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டவர்கள் இன்று அந்த விசாரணையை குழப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது குறிப்பிடுகின்றார்கள், தாங்கள் இந்த விசாரணையை முன்னெடுத்திருப்போம், எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கின்ற இந்த வேளையிலே இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டுமாக இருந்தால் நாங்கள் சரியாக விசாரணை செய்து உரியவர்களுக்கு எதிராக தண்டனைகளை வழங்கியிருப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருப்பதால் இன்று அதை குழப்புகின்ற ஒரு செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். இதுவாக இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக இந்த உயிர் நீத்தவர்களுக்கு நீதியினை பெற்றுக் கொடுப்பதற்கும், தாங்கள் என்னத்துக்காக உயிர் நீத்தோம், ஏன் எங்களுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடவடிக்கை இடம்பெற்றது என்பது கூட அறியாமல் ஒரு நிலைமை இன்று இருக்கின்றது. அந்த நீதிக்காக எப்போதும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்றிணைந்து நிற்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்போவுமே நீதிக்கும் நேர்மைக்காகவும் மக்கள் நேயத்துக்காகவும் செயற்படுகின்ற ஒரு அரசாங்கமாக தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விசாரணையின் போது பலவிதமான தரப்பினர்களுக்கு நாங்கள் விசாரணை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். சில பேர் அரச சாட்சியாக மாறியிருக்கின்றார்கள், ஒரு சிலர் இன்னும் தொடர்ந்து விசாரணைக்காக முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களை தொடர்ச்சியாக விசாரணை செய்யும் போது நான் நினைக்கின்றேன், அந்த விசாரணை மிகவும் துரிதமாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது. மிக நீண்ட காலமாக இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த விசாரணை நேர்மையாகவும் நீதியாகவும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த கால குறிப்பிட்டிருந்தார்கள், நாங்கள் இதிலே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, நாங்கள் உண்மையான நீதியானவர்களை தேடுவோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று அவர்களே அதற்கு எதிராக விசாரணையை குழப்பும் விதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலைகளை பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலைகளிலே சகலவிதமான வசதிகள், அடிப்படை வசதிகள் அந்த கைதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைகளிலே தேவையான அடிப்படை வசதிகள் உட்பட ஏனைய வசதிகள், சுகாதார வசதிகள் உட்பட அவர்களுக்கான மருத்துவ வசதிகளும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. தெரியும், ஒரு கைதி அவர் சுகையினம் பெற்றிருந்தால் நேரடியாக உள்ளே இருக்கின்ற வைத்தியசாலையை பயன்படுத்தி அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்படுகின்ற அதே நேரம் அவர்கள் மேலது சிகிச்சைக்காக அரச வைத்தியசாலைகளுக்கு சென்று அவர்களை சிகிச்சை வழங்குகின்ற ஒரு செயற்பாடுகளையும் அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. சிறைச்சாலைகளிலே இவர்கள் குறிப்பிட விதமான எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே இல்லை, சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. தெரியும், பல போதை குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர்களும் கூட இன்றைய சிறைச்சாலைகளிலே தான் இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் மாத்திரம் சில வரப்பிரசாதங்களை கேட்டு அங்கே உண்ணாவிரதம் இருப்பதும், தங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆனால் இங்கே யாருக்கும் விசேடமான எந்த ஒரு வசதியும் வழங்கப்பட மாட்டாது. அனைவருக்கும் வழங்கப்படுகின்ற அதே வசதிகள் தான் அவர்களுக்கும் வழங்கப்படும். ஆகவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த கடந்த கால வசதிகளை, கடந்த கால அரசாங்கம் கொடுத்த வசதிகளை இந்த அரசாங்கத்தில் அவர்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதை அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். சிறைச்சாலைகள் சரியான முறையில் அந்த சிறைச்சாலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுரேஷ் சாலை சம்பந்தமான விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. அவர் அந்த சிறைச்சூடத்துக்குள்ளே இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். இப்போது வைத்தியசாலைகள் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றார். சிங்கள மக்களோ ஏனைய மக்களோ யாராக இருந்தாலும் இந்த உயிர்த்த ஞாயிறுக்கான நீதியினைத்தான் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களிக்கும் போது அவர்கள் பிரதானமாக கேட்டுக்கொண்ட விடயம், இந்த
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வாருங்கள் என்ற கருத்தியலுக்குத்தான் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். அது இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான முறையில் விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. அனைத்து இன மக்களும் அனைத்து மதத்தினவர்களும் இந்த தாக்குதல் தொடர்பான உண்மை சம்பவத்தை வெளிக்கொணர்வதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்வதாக கூறி ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி தனிப்பட்ட தகவல்களை பெற்று நிதி மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்துள்ளது. திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்களை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டைகள் அல்லது இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டைகளுக்கான பதிவுகளை மேற்கொள்வதாக கூறி இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகள் என போலியாக கூறிக்கொண்டு மோசடி செய்பவர்கள் பின்வரும் தொலைபேசி எண்களை பயன்படுத்துவதாக திணைக்களம் அடையாளம் காட்டியுள்ளது. மேலும் இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரசு இலச்சினையை பயன்படுத்தி ஒரு மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளனர். டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுக்கு தேவை என கூறி இந்த செயலி ஊடாக பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்கள் அவர்கள் கோரி வருகின்றனர். அத்துடன் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள https://drpgov.lk.com என்ற போலி இணையதளம் ஊடாகவும் தனிப்பட்ட விவரங்களை வழங்க வேண்டாம் என பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத அழைப்பாளர்கள் அல்லது திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறும் போலி இணையதளங்களுடன் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டைகள் அல்லது இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டைகளுக்கான ENIC எந்தவொரு பதிவு நடவடிக்கைகளும் தற்போது திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படவில்லை என்பதை ஆட்பதிவு திணைக்களம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இல்லாவிட்டால் அனுர பதவியை விட்டு விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இறுதியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாணய கையிருப்புகள் முற்றாக இல்லாத நிலை காணப்பட்டது. எனினும் ரணில் விக்ரமசிங்க தனது அரசை தேசிய மக்கள் சக்தி அரசிடம் ஒப்படைக்கும் போது மகா திரைசேரியில் 800 மில்லியன் ரூபாய் கையிருப்பு இருந்தது. தற்போதைய அரசு அதனை ஒரு வருடத்துக்குள் 900 பில்லியன் ரூபாவாக உயர்த்தியதாக எண்களை காட்டி பிரச்சாரம் செய்திருந்தாலும் தற்போது மகாதரிசேரியின் கையிருப்பு 620 பில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதன் மூலம் அரசுக்கு 986 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்தது. எனினும் அந்த நிதி எங்கே போனது என தெரியவில்லை. டாலரின் மதிப்பை செயற்கையாக கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மே மாதத்தில் மாத்திரம் 223 மில்லியன் டாலர்கள் அரசின் வெளிநாட்டு கையிருப்பிலிருந்து சந்தைக்கு விடுக்கப்பட்டுள்ளது. அரசு தமக்கிருந்த ரூபாய் கையிருப்பையும் அளித்து வாகன இறக்குமதி மூலம் கிடைத்த பாரிய வரி வருமானத்தையும் வீணடித்துள்ளதுடன் இந்த நிதியை கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்குரிய எந்தவொரு அபிவிருத்தி திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. மின்சார சபை மற்றும் இலங்கை விமான சேவை ஆகியவற்றுக்கு தலா 20 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்ட போதிலும் அவை உள்ளிட்ட கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம், சீனி தொழிற்சாலை என்பன தற்போதைய ஆட்சியில் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளன. அரசுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. நீதிமன்றங்கள், மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலவும் நீதிபதி பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் மூலம் நாட்டின் சட்ட நிர்வாகம் திட்டமிட்டு முடக்கப்பட்டு தேர்தல் செயல்முறைகளும் சீர்குலைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனநாயகம், சட்ட ஒழுங்கு, எரிபொருள் விலை மற்றும் ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்த முடியாத ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தம்மால் இயலாவிட்டால் பதவியை விட்டு விலகுவதாக கூறிய வாக்குறுதிக்கு இணங்க உடனடியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லாது இன்னும் அதிகாரத்தில் ஒட்டிக்கொண்டிருப்பதற்கான காரணத்தை நாட்டுக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா பலாத்காரமாக அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் கனவு காண்கிறார். எனவே டில்வின் சில்வா கூறுவதையோ அல்லது நான் நாட்டுக்கு கூறிய வாக்குறுதியோ ஜனாதிபதி செய்யப் போகிறார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் வரலாற்றில் நடந்த அனைத்தும் அழிப்பென்றும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இன அழிப்பென உண்மைகளை வெளிப்படுத்தியதை தான் வரவேற்பதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். நான் அருட்தந்தை ஃபாதர் மார்க்கஸ் மன்னார் மறை மாவட்ட குருக்களில் ஒருவராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மன்னார் மாவட்டத்தினுடைய மக்களின் குரலாகவும் எங்களுடைய இலங்கை தீவினுடைய மக்களுடைய குரலாகவும் இந்த
விசேடமான ஒரு பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய சகோதர குரு அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் 16/5/2026 தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பொழுது வரலாற்றில் நடந்த அனைத்தும் இன அழிப்பு என்று தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இன அழிப்பு என்று சொல்லி மிகவும் தெளிவாக தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை கொண்டு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய அனுபவ பகிர்வு எல்லாராலும் வரவேற்று அது உண்மை என்று அது சொல்லப்பட்டிருக்கின்ற வேளையிலே மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மக்களாகிய நாங்கள் அவருடைய அந்த கருத்துக்களை மிகவும் மதிப்போடு ஏற்றுக்கொள்கிறோம். அதே வேளையிலே கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய குருவாக பணியாற்றுகின்ற அருட்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்த அவர்கள் இதற்கு எதிரான ஒரு மனித உரிமை மீறலான ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது கத்தோலிக்க சமூகத்திற்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் அதிர்ச்சியை அளிக்கின்றது. ஒரு கத்தோலிக்க குரு என்பது மற்றவர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதற்காகத்தான் ஒரு குருவாக வருவது. அதனுடைய அந்த குருத்துவத்தினுடைய மேன்மையை மறந்து இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அது பயங்கரவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு பயங்கரவாதிகளை கொண்டதுதான் இந்த போரினுடைய நோக்கமாக இருந்ததை ஒழிய இன அழிப்பின் நோக்கமாக இருக்கவில்லை என்பதை மிகவும் தெளிவாக பொய்யை அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆனால் வரலாற்றில் 70 வருடங்களாக காலத்துக்கு காலம் நடைபெற்ற திட்டமிட்ட இன அழிப்புகளை மிகவும் தெளிவாக ஜீவந்த அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் இந்த வேளையில் உறுதி செய்கிறோம். கடந்த 70 வருடங்களாக பல இடங்களிலே வடக்கு கிழக்கிலே திட்டமிட்ட முறையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டது உண்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் எங்களுடைய ஜீவந்த அருட்தந்தையினுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு அவருக்கு ஆதரவாக எங்களுடைய மன்னார் மாவட்ட மக்களும் மன்னார் கத்தோலிக்க மக்களும் அவருக்கு ஆதரவாக இருப்பதோடு அவருடைய அந்த குரலை நசுக்குவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம். அவருடைய பயணம் தொடர்ந்து நாங்கள் அவரோடு தோள் கொடுத்து அவருடைய கருத்துக்களை இன்னும் வலுப்படுத்த நாங்கள் தயாராக இருப்பதோடு அருட்தந்தை கிறிஸ்தாந்த அவருடைய கருத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு கத்தோலிக்க குரு என்ற ரீதியில் கத்தோலிக்க குருவினுடைய அந்த கருத்து ஒரு காட்டுமுராணித்தனமான கருத்து என்பதை இந்த வேளையில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாட்டில் பிரச்சனைகள் இன்னும் ஆழமாக இனவாதம் வேரூன்றுவதற்கு காரணம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம்தான். அங்கே மக்கள் சமநிலையோடு சமத்துவத்தோடு மனித உரிமைகளோடு மதிக்கப்படுகின்ற சட்டமாக இந்த சட்டம் எங்களுடைய இலங்கை தீவில் இல்லை. அரசியல் நோக்கங்களுக்காகவும் இனவாத நோக்கங்களுக்காகவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுவதனாலே உண்மையாகவே இலங்கை உயர்ந்த ஒரு நாடாக வளர்வதற்கு இந்த சட்டம் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஏற்கனவே அரசு வாக்களித்தது போல பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை முற்றிலுமாக எடுத்து மக்கள் மனித உரிமைகளை அனுபவிக்கின்ற ஒரு நாடாக ஒரு வாழ்வாக மக்களுடைய வாழ்வு மாறுவதற்கு இந்த பயங்கரவாத சட்டம் முற்றிலும் தடையாக இருப்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்வதோடு அந்த சட்டத்தை இன்னொரு பெயர்களை மாற்றி அதையும் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற சட்டத்தை நாங்கள் முற்றிலுமாக எதிர்ப்பதோடு அரசாங்கத்தினுடைய இந்த சட்டம் மேலும் எங்களிடையே பிரிவினைகளையும் எங்களிடையிலே இனவாதத்தை மோதல்களையும் இனவாதத்தை இன்னும் ஆழமாக வேரூன்று செய்கின்ற சட்டமாக அது அமையப் போகின்றது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்வதோடு எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்த சட்டத்தை அவர் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய தீவிலிருந்து அகற்றுவது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். எல்லா இன மக்களும் இந்த நாட்டில் சமாதானமாக வாழ்வதற்கு ஒரு ஒழுங்கான ஒரு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முற்றிலுமாக அங்கே ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர் இலங்கை மக்கள். அந்த ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய சுயநலத்திற்காகவும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் இனவாதத்துக்காகவும் மக்களை கொள்வது என்பது மிகவும் ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல். இது திட்டமிட்ட முறையில் நடந்தது. உலக அறிந்த உண்மை, இலங்கையில் இருக்கிற எல்லாரும் அறிந்த உண்மை. ஆகவே இதை செய்தவர்கள் நீதியின் முன்னே நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதோடு இதனாலே இனங்களுக்கிடையே ஏற்படுகின்ற அந்த இன மோதல்களை
இந்த நல்ல முறையான தீர்ப்புகளை அளித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற ஒரு நேரத்தில் காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். அரசாங்கம் நீதியோடு செயற்படும் என்ற நம்பிக்கையோடு அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய விசாரணைகளை குழப்புகிற நடவடிக்கை எங்களுடைய தீவுக்கு, எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு முரணான செயற்பாடாக அமைகிறது. காரணம், எங்களுடைய இலங்கை நாடு என்பது ஒரு சமய ஆன்மீக வழியிலே ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு நாடாக இருப்பதனால் பௌத்த மதம் அழகான சமய ஆன்மீக சிந்தனைகளோடு மக்களை வழிநடத்துகின்ற ஒரு சமயம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அத்தோடு இஸ்லாமிய சமயம், அத்தோடு சைவ சமயம், அத்தோடு கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயங்கள் எல்லாம் மக்களை ஒழுக்கத்தோடு வழிநடத்துகின்ற ஒன்றுதான். உண்மைக்காக குரல் கொடுக்கின்ற அனைத்து சமயங்களும் இதற்கு இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு உண்மையை தேடி உழைக்கின்ற சமயங்களாகவே இருக்கிற ஒழிய தடையாக இல்லை. ஆனால் சமயங்களை பயன்படுத்தி இதற்கு தடை ஏற்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அத்தோடு அரசியலுக்காக உண்மைகளை மறைக்கின்ற செயலானது இன்னும் வருங்காலத்திலே மிகப்பெரிய பிளவுகளையும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் முடிவுக்கு வராத ஒரு இனப்பிரச்சனையாக வளர்ந்து செல்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்க போகிறது என்பதை காண்கின்ற பொழுது கவலை அளிக்கின்றது. நாங்கள் காணுகின்ற நாடு எங்களுக்கு கிடைக்குமா, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ முடியுமா என்ற அந்த ஒரு சிந்தனை சிதைந்து போகிற ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். சமகாலத்தில் அனுர அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து வருவதற்காக எதிர்க்கட்சிகள் சாடி வருகிறது. விரைவில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கவுள்ள நிலையில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். இதே அறுவை சிகிச்சையை தொடர்ந்து ஓய்வெடுத்து வந்த நிலையில் அவர் மீண்டும் தனது அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. அதற்கமைய அவர் கடந்த 8ஆம் தேதி முதல் கொழும்பு மல்வீதியில் உள்ள தனது அலுவலகத்தில் தனது பணிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் சிங்கப்பூரில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட ரணில் ஏப்ரல் 9ஆம் தேதி மீண்டும் நாடு திரும்பினார். இதன் பின்னர் ஒரு மாதத்துக்கு மேலாக வைத்தியர்களின் ஆலோசனையின் பேரில் அவர் அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து விலகி ஓய்வெடுத்து வந்தார். இவ்வாறான நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இரகசிய சந்திப்பு ஒன்றில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் விரைவில் பாராளுமன்றத்துக்குள் உறுப்பினராக உள்நுழைய ரணில் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொல்லியல் திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள நெதர்லாந்து நாட்டின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் குழு வடக்கு பகுதிகளில் விரிவான ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நிபுணர் குழு யாழ்ப்பாணத்தில் 15 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு தொல்லியல் மற்றும் நிலவியல் சார்ந்த ஆய்வுகளை முன்னெடுத்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த ஆய்வுகளின் போது நிலத்தின் தன்மை, நிலத்தடியில் காணப்படும் தொன்மை சுவடுகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகள் தொடர்பான தரவுகள் நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் உதவியுடன் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது. குறிப்பாக நல்லூர், நெடுந்தீவு மற்றும் காரைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவான கள ஆய்வுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆய்வின் மூலம் வடக்கு மாகாணத்தின் தொல்லியல் பாரம்பரியம் தொடர்பான புதிய தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணியம்மன் ஆலய திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் தலைமையாற்றிய அரசாங்க அதிபர் நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணியம்மன் கோவில் உயர் திருவிழா எதிர்வரும் 2025 6/15ஆம் தேதி தொடக்கம் 2025 6/30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும், கடந்த திருவிழாவில் அடையாளம் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை காணப்படுவதாகவும், குறிப்பாக கடற்போக்குவரத்து பாதுகாப்பு தொடர்பாக பாரிய சவால்கள் காணப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த திருவிழா ஏற்பாடுகளில் கற்றுக்கொண்ட பாடத்தினை அடிப்படையாக கொண்டு இம்முறை உயர் திருவிழாவினை மேலும் சிறப்பாக நடைபெற அனைவரின் ஒத்துழைப்பையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த கலந்துரையாடலில் எட்டப்பட்ட தீர்மானங்களாக பாதுகாப்புக்கு தேவையான காவல்துறை உத்தியோகத்தர்கள் முதல் 10 நாள் வரை 25 காவல்துறை உத்தியோகத்தர்களையும், இறுதி 5 நாள் சப்பரம், தீர்த்தம் மற்றும் பூங்காவன உற்சவங்கள் வரை மேலும் 50 காவல்துறை உத்தியோகத்தர்களையும் சேவையில் ஈடுபடுத்துவது எனவும், குறிகட்டுவானில் முதல்
10 நாள் வரை 5 பேரும் இறுதி 5 நாட்கள் மேலும் 10 பேரும் சேவையில் ஈடுபடுத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. திருவிழாவுக்காக 42 தனியார் படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அதனை வணிக கப்பல் துறை செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலாளர் தலைமையிலான குழு பரிசீலனை மேற்கொள்வதுடன் இந்த 42 படகுகள் தவிர வேறு படகுகளில் பக்தர்கள் ஏற்ற முடியாது எனவும் அவ்வாறு வேறு படகுகளில் ஏற்றினால் போலீசார் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. படகோட்டிகள் மதுபாவனையில் இருந்தால் படகும் அதன் ஓட்டுநரும் 3 மாதங்களுக்கு அப்படகினை ஓட்டுவதற்கு தடை விதித்தல் எனவும் இதற்கு படகு உரிமையாளர் சங்கம் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. நைனாதீவு பிரதேசத்தில் ஒலிபெருக்கி மூலம் படகுகளின் பயணிக்கும் போது உயிர்காப்பு அங்கி அணியாது பயணிப்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் மதுபோதையில் படகுகள் செலுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் மக்கள் சமூக பொறுப்புடன் செயல்படுமாறு அறிவிக்குமாறு பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. படகுகளில் பக்தர்கள் உயிர்காப்பு அங்கிகள் அணியாது பயணிப்பதாக தெரிவிக்கப்பட்டதுடன் பயன்படுத்தப்படும் உயிர்காப்பு அங்கிகள் பாவனைக்கு உகந்தவையா என்பதும் வேலணை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் காவல்துறை கடற்படை ஆகியோர் இணைந்து பரிசீலனை செய்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சாரணர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்வது மற்றும் இறுதியிறு திருவிழாவுக்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட சாரணர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. குறிகட்டுவானிலிருந்து ஆலயம் செல்வதற்கு படகு போக்குவரத்துக்கு ஒரு வழி கட்டணம் 100 ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டது. அத்தோடு கடற்போக்குவரத்து நைனாதீவில் காலை 6 மணிக்கு குறிகட்டுவானிலிருந்தும் காலை 6:30 மணிக்கு போக்குவரத்து சேவை இடம்பெறும் என ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிகட்டுவான் துறைமுகத்தின் உள்நுழைவு வரை வாகனங்கள் தரித்து நிற்பதை தடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. நைனாதீவுக்கு கட்டடப் பொருட்கள் குறிப்பாக கல் மற்றும் மணல் என்பனவற்றை எடுத்து செல்வது குறிகட்டுவானிலிருந்து பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் ஏற்றலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாசகம் பெறுவோர் மற்றும் சிறுவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்துவதை கண்காணிப்பதற்கு முதல் 10 திருவிழாக்களுக்கும் ஒரு நாளுக்கு 3 பேரும் இறுதி 5 திருவிழாக்களுக்கு 6 பேருமாக பிரதேச இடங்களுக்கு கடமையாற்றும் சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர், நன்னடத்தை உத்தியோகத்தர், உளவளத்துறை உத்தியோகத்தர், கலாச்சார உத்தியோகத்தர் உள்ளடங்களாக உத்தியோகத்தர்கள் கண்காணிப்பு கடமையில் ஈடுபடுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. தனியார் மற்றும் அரசு சேவை வீதி போக்குவரத்து சேவை கட்டணம் ரூபாய் 184 எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோயில் கோபுரத்துக்கு முன்பக்கமாக தனியார் கடைகள் தாகசார் நிலையம் அமைப்பதனை தவிர்க்குமாறும் பிரதேச சபைக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் குடிநீர் தேவைப்பாடுகள், வைத்திய சேவை, சுகாதாரம், மின்சார சேவை, ஆம்புலன்ஸ் சேவை, இலங்கை செஞ்சிலுவை மற்றும் சென்ட் ஜோன்ஸ் படையின் சேவை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது.